ePro 17 லான்ச் பண்ணி ஒரு 2-3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி இஷ்யூ இதெல்லாம் வந்து போய் இப்போ தான் ஒரு ஸ்டேபிள் வெர்ஷனாக இப்போ இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்றத பார்க்கறதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட வாங்கணும், ePro யாருக்கிட்ட வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஏதோ ஒரு இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன், ஒரு நம்பர் இருந்துச்சு, அந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணேன், அவங்க ஃபோன் பிக் பண்ணலை, சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட வாங்காதீங்க. ட்ரஸ்டபுளாக ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் அவங்க இருக்காங்களா, குறிப்பாக யூடியூப்பில் அவங்க வந்து இருக்காங்களா, அவங்க எத்தனை வருஷமாக வந்து சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம சேனல்லே எடுத்துப்போம், ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். குறிப்பாக ePro ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்தே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்கிட்ட ஒரு சேனலும் இருக்குது. அந்த சேனலில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க சாஃப்ட்வேர் மட்டும்தான் அப்படின்றதுனால எங்களுக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது. இதே இ-சேவை மையம் அது ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ் போடுறவங்களுக்கு நிறையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருப்பாங்க. பட் நாங்கள் முழுக்க முழுக்க சாஃப்ட்வேர்ஸ் ரிலேட்டடாக மட்டும்தான் கண்டென்ட் போடுறதுனால எங்களுக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் இருக்குது. இது ஒரு ட்ரஸ்டபுள் ஃப்ளாட். ரெண்டாவது விஷயம், ஓனாக வெப்சைட் வச்சுருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓனாக வெப்சைட் வச்சுருக்கோம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது டைரெக்டாக நீங்கள் வெப்சைட் போயிட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ப்ராடக்ட்ஸில் போனீங்கன்னா சிஎஸ்சி சாஃப்ட்வேர்ஸ்னு இருக்கும். இங்கே போயிட்டு காரணம் வந்து நீங்கள் இங்கே டவுன் பண்ணிங்கனாலே தெரியும், ePro 17 இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ePro 17 வந்து 2 மெத்தடில் இருக்கும். ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் போட்டிருப்பேன். ஆக்சுவலாக ப்ரீ புக்கிங் மீன்ஸ் அப்கிரேட் பண்ணுறவங்களும் அதுக்குள்ளே அடங்கும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷன், ஏற்கனவே நான் ePro 15, 16 யூஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அப்கிரேடு, இல்லை நான் புதுசாக இப்போ தான் கேள்விப்படுறேன் அப்படின்னா ப்ரீமியம் எடிஷன் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே பை நோ பட்டன் இருக்குது, இல்லை ஆட் டு கார்டு இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 750 இன்க்ளூடிங் டேக்ஸோட வந்துடும். ஸோ 750 ரூபா உங்களுக்கு சார்ஜ். அப்போது உங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் வாங்கக்கூடிய, அதாவது பொருளை வாங்கக்கூடிய 2 ட்ரஸ்டபிள் பிளாட்ஃபார்ம் வந்து நான் உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கோம். எங்ககிட்ட வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணும்போது எப்சனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோடு வந்திருக்கும், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இப்படி கிராஸாக கோடு வந்திருக்கும். ஸோ எப்சன் ட்ரேயில் பிரிண்ட் எடுக்கும்போது அந்த ட்ரே அந்த கோடு வந்து பிரிண்ட் ஆகி வந்தது. அந்த இஷ்யூ நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது, இது வந்து எவல்யூஸ் பிரிண்டருக்கு ஏற்ற செட்டிங்ஸ் நாங்கள் கைட் பண்ணுவோம். நீங்கள் யாருக்கிட்டையும் வாங்கிக்கிட்டு எங்ககிட்ட சப்போர்ட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்காது. ஸோ நீங்கள் அகெயின் எங்ககிட்ட பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு டைரெக்டாக நீங்கள் எங்கள்கிட்டே கான்டாக்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஸோ எப்சன் பிரிண்டர் செட்டிங்ஸ், மேக்ஸில் எப்சன் பிரிண்டருக்குன்னு தனி செட்டிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆர்டினரியாக நீங்கள் யூஸ் பண்ணுற பிரிண்டர். ஸோ இது நீங்கள் 2 மூவ் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு, அதனுடைய மூவ்மெண்ட் வந்து இப்படி ஷேக் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான செட்டிங்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். பெரும்பான்மையான ePro யூசர் கேட்குறது வந்து 2 பேப்பர் சைஸ். ஒன்று வந்து மேக்ஸி, அதுவுமே இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 மேக்ஸி செட்டப் இருக்கும். ஒன்று நார்மல் மேக்ஸி, இது வந்து எல்லா பிரிண்டருக்கும் எடுக்கிறது, பர்டிகுலராக எப்சன் பிரிண்டருக்கு மட்டும் எடுக்கிறது. இங்கே கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி வரும். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணும்போது இந்த இடம் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு வேரியண்ட் வித்தியாசம் தெரியும். ஸோ மூவ் ஆகிற வித்தியாசம், இந்த வித்தியாசம் தான் நிறைய பேர் இஷ்யூவாக சொல்லிட்டு இருந்தீங்க. பட் அது சால்வ் பண்ணியிருக்கு. அடுத்தது எப்சன் ட்ரே. எப்சன் ட்ரேயில் எனக்கு குறுக்கில் ஒரு கோடு ஒன்று வரும். ஸோ அதுவுமே இப்போ ரெக்டிஃபை பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 இஷ்யூக்காக தான் உங்களுக்கு ரெண்டாவது ஓடிபி இஷ்யூ இருந்துச்சு, அதுவுமே இப்போ சால்வ் பண்ணியாச்சு. ஸோ மொத்தம் மேக்ஸில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட்டு, பேக்கு டு பேக்கு அண்ட் 3 ப்ரீசெட் வந்து வச்சுருக்கோம். ப்ரீசெட்டுன்றது ஒன்றும் இல்லை, நம்மளாம் ரெடி பண்ணிக்கிறது தான். நம்ம பிஸ்னஸுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து நம்ம வச்சுக்கிறது. ரைட். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் இருக்கிறதுனால இது ஆல்ரெடி நீங்கள் பழக்கப்பட்ட ஒன்றுன்றதுனால நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணல. குறிப்பாக கிராப் இமேஜ், கிராப் பிடிஎஃப், இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். இப்போ நான் கிராப் இமேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பேஜில்
உங்களுக்கு கிராப் பண்ணுற அந்த ஆப்ஷன்ஸை மட்டும்தான் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்க முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு பிடிஎஃப் ஒன்று லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு எம்எஸ்எம்இயே நான் வந்து ஒரு இமேஜ் இருங்க. ஸோ இப்போது ஒரு சாம்பிளுக்கு ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெரிய இமேஜே எடுத்துக்கிறேன். இந்த இமேஜில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டு இந்த இது வரைக்கும் ஃப்ரண்ட்டும் கீழே பேக்கும் நான் வந்து கிராப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரண்ட் கிராப் பண்ணிக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வச்சு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வரையும் மார்க் பண்ணிடுறீங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு. அடுத்து பேக்கை கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரையும் உங்களுக்கு பேக் வேணுமோ பேக்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஃபைனலாக அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே ரெடின்னு வரும். இதில் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வந்து பிஃபோரே நீங்கள் ஏற்றிருக்கணும். இது கிராப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணியிருக்கணும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து வந்துடும். ஓகேங்களா? இது வந்து இமேஜை கிராப் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணுறதுக்கு இதை ரீசெட் கொடுத்தீங்கன்னா ரீசெட் ஆகிடும். இப்போ அகெயின் வந்து பிடிஎஃப். ஸோ இமேஜ் பார்த்துட்டீங்க. அடுத்து வந்து பிடிஎஃப்பை கிராப் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து என்கிட்ட இருக்கிற டேட்டாவே நான் வந்து கிராப் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஓட்டர் ஐடி கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு இல்லைன்னா பாஸ்வேர்டு இல்லைன்னு கொடுத்துடலாம். இப்போ இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த இடத்துல ஃப்ரண்ட்டுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கிராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு வந்து வந்துடும். அடுத்து பேக்கு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேக் கிராப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் இதை ப்ரீசெட்டாக வைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே சேவஸ் ப்ரீசெட்டுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஓட்டர் ஐடினா ஓட்டர் ஆல்ரெடி இருக்குது, ஓட்டரை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஸோ இதுமாதிரி கிளிக் பண்ணிக்கிறோம். ஒன்ஸ் நம்ம இதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ளை க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆட் ஆகிடும். இது எதுக்குன்னா ஃபியூச்சரில் நீங்கள் எந்த கார்டு வந்தாலும் சரி, எந்த கவர்மெண்ட்லேருந்து எந்த கார்டு வந்தாலும் நீங்களே ஒரு ப்ரீசெட்டை ரெடி பண்ணிக்க முடியும். இப்போ ப்ரீசெட் வந்து எங்கே காமிக்குன்னா இங்கே கஸ்டமில் இந்த லிஸ்ட்டில் காமிக்கும். ஆக்சுவலாக இப்போ ஏன் காமிக்கலைன்னா ஒன்ஸ் சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் இப்ரோ ஓப்பன் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஓட்டர்னு வரும். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஓட்டர் ஐடி மட்டும் இல்லை, எந்த ஓட்டர் ஐடி கிளிக் பண்ணாலும் அதை கரெக்டாக என்ன பண்ணணும்னா அந்த மெஷர்மெண்ட்டை நம்ம என்ன வச்சுருந்தோமோ அதை அழகாக பிக் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கிராப் பண்ணிக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இப்ரோ 15லேயே வந்துடுச்சு. நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்ரோ 13, 14 யூஸ் பண்ணுறீங்க. 13, 14 யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் என்னதான் 13, 14 யூஸ் பண்ணாலும் 15, 16 யூஸ் பண்ணாமல் நீங்கள் இப்ரோ 17 வந்து அப்கிரேட் பண்ண முடியாது. புதுசாக தான் நீங்கள் வாங்கி ஆகணும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஓவரலாக இதை வந்து ஜூம் பண்ணுறது, ஸோ இந்த ப்ரீசெட்டை ஜூம் பண்ணி பார்க்குறது, இந்த இடத்துல ரீசெட் பண்ணுறது, ஃபோட்டோவை வந்து எடிட் பண்ணுறது. இந்த ஃபோட்டோ டாக்குமெண்ட் எது வரும்னா இந்த ஆதாருக்கு ஃபோட்டோவை நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணுறது இந்த ஆப்ஷன் வரும். சேவ் செட்டிங்ஸ் வச்சிங்கன்னா இப்போ நம்ம இங்கே வச்சுருக்க செட்டிங்ஸை வந்து அப்படி ஃபிக்ஸ்டாக சேவ் பண்ணி வச்சுக்கிறது. கார்டு மேனேஜர்னு கொடுத்தீங்கன்னா நம்ம எத்தனை கார்டு ஆட் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வரிசையாக உங்களுக்கு இங்கே வியூ பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னொரு ஓட்டர் ஐடியை ஆட் பண்ணுறேன். ஸோ அடுத்த ரோக்கு வந்துடுச்சு. இப்போ கார்டு மேனேஜர் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம இந்த கார்டா ஸோ அந்த மூவ் பண்ணுற அந்த ஆப்ஷன் இருக்குது. ஆல் கார்ட்ஸ்னால் ஆல் கார்டு வந்து ஃப்ரண்ட் இமேஜை மட்டும் ஆல் ஃப்ரண்ட் இமேஜ் ஒரு ஃபோல்டருக்குள்ளே வைக்கவா, இல்லை ஆல் பேக், அதாவது நம்ம கிராப் பண்ணதை இமேஜாக எங்கேயா சேவ் பண்ணி வைக்கணும்னா நம்ம வைக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ 4 இமேஜ் வந்து சேவ் ஆகிடுச்சு. அதாவது நம்ம கிராப் பண்ணதை இமேஜாக வைக்கிறது. அப்போ நம்ம ஃபியூச்சரில் நம்ம எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த கார்டு மேனேஜர் அப்படின்றதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெப்த்து வந்து நீங்கள் 600 DP வரையும் நீங்கள் வச்சுக்க முடியும். அது பிரிண்ட் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹை குவாலிட்டியாக உங்களுக்கு அந்த விஷுவல் வந்து இருக்கும். ஸோ அந்த டிபிஐ ரெசல்யூஷன் தான் வந்து இந்த இடத்துல மெஷர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஜூம் இன் பண்ணிக்கலாம்,
1:1 ப்ளஸ் இங்கே டிபி வந்து நம்ம இங்கே குறைச்சி இது பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜேபக்கு, பிஎன்ஜி, பிடிஎஃப், பிரிண்ட் ஃப்ரண்ட், பிரிண்ட் பேக்கு அண்ட் பிரிண்ட் போத். அதாவது பிரிண்ட் ப்ரிவியூவே தனியாக வச்சுருக்கோம். அதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஆப்ஷனு. இப்போ நம்ம இங்கே ஜூம் அவுட் பண்ணிட்டு கூட நம்ம வந்து ஃப்ரண்ட் மட்டும் எடுக்க போகிறோம்னா ஃப்ரண்ட்டுன்னு கொடுக்கலாம், பேக்கு மட்டும் எடுக்க போகிறோம்னா பேக்குன்னு கொடுக்கலாம். இல்லை பிடிஎஃபாக சேவ் பண்ணுவோம்னா கிளிக் பண்ணி பிடிஎஃபாக இந்த கார்டு இதில் வந்து பிடிஎஃபாக நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து ப்ரிவியூ ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே தனியாக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதுதான் இந்த செக்ஷனோடைய ஒர்க்கு. இந்த இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ப்ரீசெட் வந்து இருக்குது. இல்லை அப்படின்னா இமேஜ் அண்ட் கிராப் வச்சு நீங்கள் ப்ரீசெட் ரெடி பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர் செட்டப் அண்டு ஆதார் செட்டப் தனி. ஆதாரில் 2 ஆதார் இருக்கு இல்லையா, ஒன்று வந்து நார்மல் ஆதார், இன்னொன்று வந்து கலர் ஆதார். ஸோ அதனுடைய கரெக்ஷன்ஸ் பண்ணுறது, அது லே அவுட்டில் ஏதாவது வித்தியாசம் இருக்குது, இங்கே ப்ரிவியூ பார்த்துட்டு லே அவுட்டை வந்து நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸு. பிரிண்டர் நார்மல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதெல்லாம் விசிபிள் ஆகணும், ஃபாண்டோட சைஸ் என்ன, முன்னாடி கீழே பாட்டமில் கொடுத்ததை இங்கே நாங்கள் லே அவுட்டாக தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ லே அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, பேக் ஃபுட்டர் எங்கே வரணும், கியூஆர் கோடு, டாப்பு வந்து லெஃப்ட் வந்து எப்படி, டாப்பு வந்து எவ்வளோ குறைக்கணும், லெஃப்ட் எவ்வளோ போகணும், எக்ஸ் ஒய் வித்து ஹைட், அந்த ஃபார்மேட்டில் இதை வந்து நம்ம செட்டப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஜென்ரலில் நார்மலாக வந்து நம்ம பார்டர் கலரு, இப்போ இந்த ரெட் கலரில் இருக்குல்ல, இந்த கலரை வந்து நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து ஏற்கனவே இருந்த ஈப்ரோ விட கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ட்ரஸ்டபிள் பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடிய, நீங்கள் யூடியூப் மூலயமா என்னை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்லை வெப்சைட்லேயே டைரெக்டாக போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து காண்டாக்ட் நம்பர் அங்கே பார்த்த அவங்கள காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண நீங்கள் சப்போர்ட் கொடுங்க அப்படின்றது செட் ஆகாது. ஸோ நீங்கள் யார் நல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.